ஒரு பக்தருக்காக யமதர்மனியே எட்டி உதைச்ச சிவன், அதோட அமாவாசை அன்னைக்கு வானத்துல நிலாவையே வரவழைச்ச அபிராமி அம்மன்னு ஏகப்பட்ட அதிசயங்கள் இங்க நடந்திருக்கு. மரண பயத்தை போக்கி ஆயுளை அதிகரிக்கும் இந்த திருக்கடையூர் ஆலயத்தின் ரகசியங்களைத்தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு கருணையே வடிவான அந்த சிவபெருமான பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் நம சிவாயன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோவில் சுமார் 10 ஏக்கர் பரப்புல கம்பீரமா நிக்கிது. இங்க உயரமான 2 கோபுரங்கள் இருக்கு. 10ஆம் 11ஆம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த சோழர் காலத்திய கல்வெட்டுக்களும் இங்க கிடைச்சிருக்கு. இந்த கல்வெட்டுக்கள் கோவிலோட பழமையையும் வரலாற்று சிறப்பையும் நமக்கு உணர்த்துது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல கால தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், அமிர்த புஷ்கரணின்னு 3 புனித தீர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனித்துவமான மகத்துவம் இருக்கு. இந்த ஆலயம் ஏன் இவ்வளவு முக்கியமானது? இங்க நடந்த அந்த 2 பெரிய கதைகள் என்ன? இதை எல்லாம் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவா மனித வாழ்க்கையில காலத்தோட முடிவு நெருங்கினா யமதர்மனோட பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாதுங்கிற ஒரு நியதி இருக்கு. ஆனா இந்த நியதியையே மாற்றி அமைத்த ஒரு தலம்னா அது இந்த திருக்கடையூர் கோவில் தான். இங்க ஒரு அபூர்வமான நிகழ்வு நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க காட்சி தரும் சிவலிங்கம் யாரும் செதுக்கியது கிடையாது. இது தானாகவே உருவான சுயம்பு லிங்கம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு தல விருட்சம் இருக்கும். அது அந்த கோவிலுக்குனே ஒரு தனி அடையாளத்தை கொடுக்கும். திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோயில்ல தல விருட்சமா இருக்கிறது வில்வ மரம். வில்வ மரம் சிவன் கோயில்களுக்கு ரொம்பவே விசேஷமானதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கிற வில்வ மரத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. மார்க்கண்டேயன் சிவனை வேண்டி தவம் செஞ்சப்போ இந்த வில்வ மரத்தடியில தான் தவம் செஞ்சதா சொல்றாங்க. அதனால இங்க வில்வ இலைகளை அர்ப்பணிச்சு சிவனை வணங்குறதுக்கு தனி மகத்துவம் இருக்கு. இந்த வில்வ மரத்தை சுத்தி வர்றது, சிவனுக்கு உகந்த வில்வ இலைகளால அர்ச்சனை செய்யறது நமக்கு மன அமைதியையும் சகல சௌபாகியங்களையும் கொடுக்கும்னு நம்புறாங்க. இப்ப நாம கால சம்ஹார மூர்த்தியோட அற்புதமான கதைய விரிவா பாப்போம். காலம் காலமா சிவனை நினைச்சு உருகின மிருகண்டு மகரிஷியும் அவரோட மனைவியான மருதி அம்மையும் சிவபக்தியில திளைச்சு வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க மனசுல ஒரு குறை இருந்துச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில பல காலம் சிவனை வேண்டி தவம் இருந்த பிறகு அவங்களோட பக்திக்கு மனசு உருகின சிவன் நேர்ல வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்தாரு. அவங்களோட அளவு கடந்த பக்திய பார்த்து